அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். ஆண்டவரின் வல்லமை, அவரது கிருபை மற்றும் அவர் செவியான நேரத்தில் செயல்படுபவர் என்கிற நம்பிக்கையுடன் நாம் கேட்டால் கண்டிப்பாக தருவார் என்று முழு இருதயத்துடன் அவருடைய கிருபாசனத்தை சேருவதே விசுவாசத்துடன் ஜெபிப்பது ஆகும். சில நேரங்களில் நாம் உடனடியாக பதில்களை காணவில்லை என்றால் சந்தேகம் நம் இதயத்துள்ளே நுழைய முயற்சிக்கிறது. ஆனால் நாம் பொறுமையுடன் காத்திருக்கும் போதுதான் நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். விசுவாசத்துடன் ஜெபிக்கும் போது நமது தேவைகளை மட்டும் கேட்கிறவர்களாக இல்லாமல் நம்மை நேசித்து எப்பொழுதும் நமக்காக சிறந்ததையே ஆண்டவர் நமக்கு தருகிறார் என்கிற நம்முடைய நம்பிக்கையையும் நாம் காண்பிக்கிறவர்களாக இருக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இப்பொழுதும் எங்களுடைய தேவைகளையும் எங்களுடைய ஆசைகளையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். விசுவாசத்தோடு கேட்கவும் உமது இரக்கத்தை நம்பவும் உமது பூரண சித்தத்தை ஏற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும். சந்தேகம் உள்ளே நுழைய முயற்சிக்கும் போது உம்முடைய வாக்குத்தத்தங்களை நினைத்து எங்கள் இதயத்தை ஸ்திரப்படுத்த கிருபை தாரும். நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக நீர் செயல்படுகிற தேவனாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.